ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அன்னை அபிராமியின் பேரருள் உங்கள் இல்லத்திலும் உள்ளத்திலும் என்றும் பெருகட்டும். வாழ்க்கையில் மனிதனாக பிறந்த நமக்கு கிடைக்க வேண்டிய ஆகப்பெரிய செல்வம் எது தெரியுமா? எதற்கும் கலங்காத, எதற்கும் அலைப்பாயாத ஒரு மனப்பக்குவம் தான். ஆனால் இன்றைய உலகத்தில் நம்மை சுற்றியுள்ள எத்தனையோ மனிதர்கள், போலியான போதனைகளை சொல்லும் மதவாதிகள் அல்லது தீய எண்ணம் கொண்டவர்கள் நம்முடைய பலவீனத்தை பயன்படுத்தி நம்மை தவறான வழியில் வழிநடத்தி நம் மதி மயங்க செய்து விடுவார்கள். யார் என்ன சொன்னாலும் என் மனம் குழம்பக்கூடாது, எனக்குள் தீர்க்கமான மனப்பக்குவமும் தெளிவும் வேண்டும் என்று நினைப்பவர்கள் துதிக்க வேண்டிய அற்புத பதிகம் இது. அபிராமி பட்டர் அருளிய அபிராமி அந்தாதியின் இந்த 92வது பாடல் பிறருடைய சூழ்ச்சிகளில் இருந்து நம் புத்தியை காத்து மிக உன்னதமான மனப்பக்குவத்தை தரக்கூடிய தற்காப்பு துதியாகும். வாருங்கள் பாடலை பார்ப்போம். பதத்தே உருகி நின் பாதத்திலே மனம் பற்றி உந்தன் இதத்தே ஒழுக அடிமை கொண்டாய். இனி யான் ஒருவர் மதத்தே மதிமயங்கேன், அவர் போன வழியும் செல்லேன். முதல் தேவர் மூவரும் யாவரும் போற்றும் முகில் நகையே. அதாவது, தாயே, உன் உன்னதமான திருநாமங்களை சொல்லும் போதே என் உள்ளம் உருகி என் மனமானது எப்பொழுதும் உன்னுடைய திருவடிகளையே பற்றி கொள்ளும்படி செய்து உனக்கு உகந்த நல்வழியில் நான் நடக்கும்படியாக என்னை உனக்கு மாற்றி ஏற்றுக்கொண்டாய் அம்மா. நீ என்னை ஆட்கொண்ட பிறகு இனிமேல் நான் வெற்று ஆடம்பரம் பேசும் வேறொருவருடைய போலியான கொள்கைகளையோ மத கோட்பாடுகளையோ கேட்டு என் புத்தியை இழந்து மதிமயங்க மாட்டேன். அவர்கள் காட்டும் அந்த பாழாய் போன தவறான வழியிலும் எக்கால செல்ல மாட்டேன். முதன்மை தெய்வங்களான பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன் ஆகிய மும்மூர்த்திகளும் ஒட்டுமொத்த பிரபஞ்ச உயிர்களும் போற்றி வணங்கும்படி அரும்பை போன்ற அழகான புன்னகையை உடைய என் அன்னை அபிராமியே. சுருக்கமாக கூற வேண்டுமென்றால், பிரம்மா, விஷ்ணு, சிவன் ஆகிய மும்மூர்த்திகளாலும் ஆராதிக்கப்படும் புன்னகை அரசி அன்னை அபிராமி. அவளது பேரருள் தனக்கு கிடைத்ததால் தனக்கு ஏற்பட்ட மனப்பக்குவத்தை பட்டர் இந்த 92வது பாடலில் உலகிற்கு பிரகடனம் செய்கிறார். தாயே, நீயே என் உள்ளத்தை பக்குவப்படுத்தி உன் பாதங்களோடு பிணைத்து உனக்கு அடிமையாக்கி கொண்டாய். அதனால் இனி எந்த போலி மனிதனோ சுயநல மதவாதியோ வந்து எனக்குள் குழப்பத்தை ஏற்படுத்த நினைத்தாலும் என் புத்தி மயங்காது. அவர்கள் காட்டும் தவறான பாதையில் என் கால்கள் செல்லாது என்று பட்டர் கூறுகிறார். இப்பாடலை துதிப்போருக்கு போலியான மனிதர்களை அடையாளம் காணும் தீர்க்கமான அறிவும் எத்தகைய இக்கட்டான சூழ்நிலையிலும் தடுமாறாத உன்னதமான மனப்பக்குவமும் அன்னை அபிராமியின் பேரருளால் கைகூடும் என்பது இப்பாடலின் தத்துவமாகும். பாராயணம் செய்யும் முறை: புதன்கிழமை, திங்கட்கிழமை அல்லது பௌர்ணமி தினங்களில் பாராயணம் செய்ய தொடங்கலாம். பிறருடைய பேச்சை கேட்டு அடிக்கடி மனம் மாறுபவர்கள் அல்லது தவறான சகவாசங்களில் சிக்கி தவிப்பவர்கள் காலை அல்லது மாலை வேளையில் பூஜை அறையில் நெய்விளக்கேற்றி வைத்து ஓதுவது விசேஷம். மனக்குழப்பங்கள் நீங்கி ஆழமான பக்குவம் உண்டாக தவறான வழிகாட்டுதல்களில் இருந்து தப்பிக்க இப்பாடலை தினமும் 11 முறை, 27 முறை அல்லது 108 முறை மனமுருகி பாராயணம் செய்ய வேண்டும். அன்னையின் பேரொளி என் புத்தியை காக்கிறது, என் மனம் பக்குவம் அடைந்து விட்டது என்ற முழுமையான நிம்மதியோடு அன்னையின் புன்னகையை நெஞ்சில் இருத்தியும் ஓத வேண்டும். மன தூய்மை மற்றும் புத்தி தெளிவிற்கான சாத்வீக வழிபாடு என்பதால் அன்னைக்கு உகந்த சுத்தமான பசும்பால், கற்கண்டு சாதம் அல்லது நெய் கலந்த பால் பாயசம் நைவேத்தியமாக வைக்கலாம். எளிமையாக உலர் திராட்சை, பேரிச்சம்பழம் மற்றும் அன்னையின் அரும்பு போன்ற புன்னகைக்கு உகந்த நறுமணம் மிக்க முல்லை அல்லது மல்லிகை மலர்களை சமர்ப்பித்து வழிபடலாம். நேயர்களே, அபிராமி அந்தாதியின் இந்த 92வது பாடலை தொடர்ந்து முழு நம்பிக்கையோடு பாராயணம் செய்து வர உங்களை சுற்றியுள்ள தீய மனிதர்களின் சூழ்ச்சிகளோ வஞ்சக பேச்சுகளோ உங்களை எவ்விதத்திலும் பாதிக்காது. எதை செய்ய வேண்டும், எதை ஒதுக்க வேண்டும் என்ற அசாத்தியமான பகுத்தறிவும் மனப்பக்குவமும் உங்களுக்குள் உண்டாகும். உங்களின் சிந்தனைகள் நேர்மறையாக மாறி தவறான பாதைகளில் செல்லாமல் உங்களை பாதுகாத்து அன்னை அபிராமியின் பேரருளால் உங்களுக்கு என்றும் நிலையான மன அமைதியையும் ஆன்மீக உன்னதத்தையும் தந்தருளும் என்பது திண்ணம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நாளை 93வது பாடலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஓம் அபிராமி சமேத அமிர்தகடேஸ்வராய நமக.